மயிலாப்பூரில் கோயில் இடத்தில் பாஜக கட்சி அலுவலகம் திறக்கப்பட்ட நிலையில் அதற்கு தற்போது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. வணிக ரீதியான பயன்பாட்டிற்கு அந்த இடம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அதை கட்சி பணிக்காக பயன்படுத்தியதால் அந்த இடம் தற்பொழுது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, எப்போதிலிருந்து இந்த இடத்துல கட்சி அலுவலகம் இயங்க ஆரம்பித்தது? தற்போது அறநிலையத்துறை எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன? குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தில் கூடிய அனைத்து கட்சிகளுமே தற்போது தீவிரமாக அந்தந்த நாடாளுமன்ற பொறுப்பாளர்கள் மற்றும் அலுவலகம் திறக்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில்தான் பாஜகவும் குறிப்பாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் அந்த சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற தொகுதிகளுக்கு உண்டான அந்த பொறுப்பு அலுவலகங்களை திறந்து வருகிறது. அதன் அடிப்படையில் நேற்று சென்னை மயிலாப்பூர் மாவட்டத்தில் மயிலாப்பூர் ஆர்கே மடம் சாலை இருக்கக்கூடிய அந்த கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் தென் சென்னை பாராளுமன்ற பொறுப்பாளர் ராஜா தலைமையில் மயிலாப்பூர் தொகுதி பாராளுமன்ற அலுவலகம் திறக்கப்பட்டது. குறிப்பாக இந்த நிகழ்ச்சியில் பொறுத்தவரை பாஜகவின் மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய கராத்தே தியாகராஜன் மற்றும் கரு நாகராஜன் போன்றவர்கள் பங்கேற்றார்கள். இந்த நிலையில் வணிக ரீதியாக இந்த பயன்பாடு என்று கூறி அந்த கடையை எடுத்து அதில் தற்போது அரசியல் கட்சி தற்போது அந்த அலுவலகம் திறக்கப்பட்டது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி பெரும் புகாருக்குள்ளான சூழ்நிலையில் இது தொடர்பாக இன்று காலை தென் சென்னை மாவட்ட இணை ஆணையர் ரேணுகா தேவி தலைமையிலான அறநிலையத்துறை அதிகாரிகள் நேரடியாக அந்த கடைக்கு சென்று அந்த கடையை முழுவதுமாக பூட்டி தற்போது சீல் வைத்துள்ளார்கள். அரசியல் கட்சி அலுவலகம் இது போன்ற அறநிலையத்துறை அலுவலகம் போன்ற இடங்களில் பயன்படுத்தக்கூடாது சட்ட விதியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை மீறி தற்போது பாஜக இது போன்ற செயலில் ஈடுபட்ட நிலையில் உடனடியாக தற்போது அறநிலையத்துறை அதிகாரிகள் அதனை சீல் வைத்தது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி பாலாஜி, விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.